நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது நீள்வட்ட அழகிய முகமும் மீன்களைப் போன்ற கண்களையும் வசீகரமான சிரிப்பையும் தன்னகத்தே கொண்டவரும் கன்னடம் தாய்மொழியாக இருப்பினும் இயக்குனர் மணிவண்ணனால் அறிமுகப்படுத்தப்பட்டு தமிழ் திரை உலக ரசிகர்களின் பெரும் வரவேற்பினையும் பேரபிமானத்தையும் நன்கு பெற்றவரும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பன்மொழி திரைப்படங்களில் முன்னணி நாயகர்கள் அனைவருடனும் நடிப்பால் வலம் வந்தவரும் ஓவியம் வரைதல், நாட்டியக்கலை, யோகக்கலை மற்றும் சமையற்கலை என பன்முக வித்தக கலைஞராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவரும் பாட வந்தது கானம் என்ற மனம் கவர் பாடலும், இசை மேடையில் இந்த வேளையில் என்ற மனதை ஊடுருவும் பாடல் இடம்பெற்ற இளமை காலங்கள் திரைப்படமாகட்டும், காக்கி சட்ட போட்ட மச்சான் என்ற கிராமிய மனம் கமழும் பாடல் இடம்பெற்ற சங்கர் குரு திரைப்படமாகட்டும், மாறுகோ மாறுகோ மாறுகையி என்று மனதை துள்ளாட்டம் போட வைக்கும் பாடல் இடம்பெற்ற வெற்றி விழா திரைப்படமாகட்டும், இவ்வாறு மேற்கண்ட சூப்பர் ஹிட் பாடல்களையும் திரைப்படங்களையும் இன்று நினைத்தாலும் புன்னகை பூத்த அழகிய முகத்துடன் தோன்றிவிட்டு மறைபவரும் சிறப்பாக அமைந்த திரை வாழ்க்கை போல் இல்லற வாழ்க்கை அமையாது போராட்ட வாழ்வில் பல துயர்களை எதிர்கொண்டு சாதனை படைத்த வெற்றி மங்கையும் தாய்மையின் அடையாளமாக திகழ்ந்து வருபவருமான திருமதி சசிகலா அவர்களை பற்றித்தான். 1968 ஆண்டு கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பஞ்சாப் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட மல்கோத்ரா என்பவருக்கும் பெங்களூருவை பூர்வீகமாக கொண்ட சுலோச்சனா என்பவருக்கும் பிறந்த செல்ல மகள் மட்டுமின்றி செல்வ மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி சாஷி கௌர் மல்கோத்ரா எனும் இயற்பெயருடைய சசிகலா ஆவார். இவருடன் மனோகர் மல்கோத்ரா என்ற மூத்த சகோதரர் உடன் பிறந்தவராவார். சசிகலாவின் குழந்தை பருவத்திலேயே தந்தையின் தொழில் நிமித்தம் காரணமாக குடும்பம் தமிழகத்தின் தலைநகராம் சென்னைக்கு இடம்பெயர்ந்தது. இவ்வாறு சென்னை வந்த சசிகலா தன்னுடைய பள்ளி படிப்பை சென்னை ஜார்ஜ் டவுனில் இயங்கி வரும் பிஷப் கொரி ஆங்கிலோ இந்தியன் உயர்நிலை பள்ளியில் கல்வி கற்க ஆரம்பித்தார். வீட்டின் ஒரே செல்ல மகள் என்பதால் பெற்றோரின் பெரும் அரவணைப்பாலும் அண்ணன் மனோகரின் வழிகாட்டுதல் படியும் சிறப்புடன் வளர ஆரம்பித்தார் சசிகலா. சிறு வயதிலேயே ஓவியம் வரைதல் மற்றும் நாட்டியத்தில் பெரும் ஈடுபாடு உடையவராகையால் பெற்றோரும் மகளின் கலை ஆர்வத்தை மேம்படுத்தும் வகையில் அக்கலை ஆசிரியர்களிடம் மகளை இணைத்தும் விட்டனர். இவ்வாறு மேற்கண்ட கலைகளில் நன்கு தேர்ச்சி பெற்று வந்த சசிகலா பள்ளியில் நடைபெறும் ஓவிய போட்டிகள் மட்டுமின்றி கலை நிகழ்ச்சிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பாராட்டுகளையும் பரிசுகளையும் வென்று வந்தார். இதனைத் தொடர்ந்து பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை தொடர சசிகலா முயற்சித்த வேளையில் இவருடைய தோற்ற பொலிவு, அழகிய வசீகரமான முகம் மற்றும் நாட்டிய திறன் ஆகியவற்றை கண்ட தமிழ் திரை உலகம் தன்பால் வரவேற்றது. இதன் அடிப்படையில் 1983 மதர்லாண்ட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பிரபல இயக்குனரும் நடிகருமான மணிவண்ணன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் மோகன் நடிப்பில் வெளியான இளமை காலங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் மட்டுமின்றி சினிமா உலகில் முதலாக சாஷி கௌர் மல்கோத்ரா என்ற இயற்பெயர் இல்லாமல் திரை உலகிற்காக சசிகலா என்ற பெயரில் அறிமுகமானார். இத்திரைப்படத்தின் மூலம்தான் குழந்தை நட்சத்திரமாக தோன்றி வந்த ரோஹிணி அவர்களும் இரண்டாம் நாயகியாக அறிமுகமானார். கல்லூரி தேர்தலில் வெற்றி பெறும் ரகு எனும் மோகனுக்கும் ரோசி எனும் சசிகலாவுக்கும் இடையே மலரும் காதல் வேளையில் வேறொரு இளம் ஜோடிகள் தற்கொலை, அதனைத் தொடர்ந்து கல்லூரி ஸ்ட்ரைக் காரணமாக ரோசியின் தந்தையான காவல்துறை அதிகாரியான ARS அவர்கள் கல்லூரிக்கு வரும் வேளையில் போராட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளும் குற்றவாளிகளால் அவர் உயிரிழக்கிறார். இதற்கு தன்னுடைய காதலன்தான் காரணம் என்றெண்ணி ரகு எனும் மோகனை வெறுக்கிறார் ரோசி எனும் சசிகலா. சசிகலாவின் தங்கை கார் விபத்தில் படுகாயமடைய அவளை காப்பாற்ற பணம் வேண்டி பெற்றோர் கூறும் முறைப்பெண் ரோஹிணியை திருமணம் செய்ய ஒப்புக்கொள்வார் ரகு. இதன் பின் உண்மை நிலையை அறிந்து காதலனை ஏற்றுக்கொள்வார் ரோசி.
இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற ஈரமான ரோஜாவே என்ற பாடலையும், மனநிலை பாதிக்கப்பட்டு ஊட்டிக்கு போகாதீங்க என ஜனகராஜின் நடிப்பையும் என்றும் மறக்க இயலாது. இத்திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். KJ யேசுதாஸ், P சுசீலா பின்னணியில் முத்துலிங்கம் பாடல் வரிகளில் இடம்பெற்ற பாட வந்தது கானம் என்ற பாடலையும், கங்கை அமரன் பாடல் வரிகளில் SPB எஸ் ஜானகி பின்னணியில் ஒலித்த இசை மேடையில் இந்த வேளையில் என்ற மனதை ஊடுருவும் பாடலையும் யார்தான் மறக்க இயலும்? இன்று நினைத்தாலும் நினைவலைகளில் வந்து மனதை தாளாட்டி விட்டு செல்லும் அற்புத பாடல்களில் இவற்றையும் குறிப்பிடலாம். இவ்வாறு சசிகலா தோன்றி நடித்த முதல் படமே கதையம்சத்திலும் பாடல்களிலும் பிரம்மாண்ட வெற்றி பெற்று மாபெரும் வசூல் சாதனையையும் நன்கு படைத்தது. இத்திரைப்படத்தின் மூலம் வெற்றி நாயகியாக அறியப்பட்ட சசிகலாவை தேடி திரைப்பட வாய்ப்புகள் குவிந்தன என்றும் கூறலாம். இதன் அடிப்படையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் ஞான பறவை, கமல் ஹாசனுடன் வெற்றி விழா, விஜயகாந்துடன் சபாஷ், மெட்ராஸ் வாத்தியார், அர்ஜுனுடன் கடமை, ஷங்கர் குரு, சிவகுமாருடன் குவா குவா வாத்துகள், மோகனுடன் அன்பின் முகவரி, சுரேஷுடன் நவக்கிரக நாயகி, கார்த்திக்குடன் ஊமை விழிகள், உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன், ஸ்ரீபிரியா இயக்கத்தில் நானே வருவேன், சரத்குமாருடன் ஊர் மரியாதை உள்ளிட்ட எண்ணற்ற தமிழ் திரைப்படங்களில் நடிப்பின் தனி முத்திரையை பதித்திருப்பார் சசிகலா அவர்கள். ஷங்கர் குரு திரைப்படத்தில் மரக்கடத்தலை கண்டுபிடிக்கும் காவல்துறை அதிகாரியான ஷங்கர் எனும் அர்ஜுனின் இணையாக ரேகா எனும் ஆசிரியர் கதாபாத்திரத்தில் சசிகலா தோன்றியிருப்பார். சந்திரபோஸ் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் SPB எஸ் ஜானகி பின்னணியில் ஒலித்த என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற என்ற பாடல் வெகு பிரபலமாகும். ஊமை விழிகள் திரைப்படத்தில் ரமேஷ் எனும் கார்த்திக் இணையாக சாந்தி எனும் கதாபாத்திரத்தில் தோன்றிய சசிகலா வீட்டை எதிர்த்து பதிவு திருமணம் செய்து கொண்டவர்களாக தேனிலவுக்கு வரும் வேளையில் PRK எனும் ரவிச்சந்திரனால் அபாயகரமான நிலைக்கு சென்று கிஷ்முவால் காப்பாற்றப்பட்டு பின்னர் DSP-யான விஜயகாந்தால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளிகள் பிடிபடும் வகையில் மிகவும் த்ரில்லிங்காக திரைப்படம் நகரும். மனோஜ் கியான் இசையில் ஆபாவானன் பாடல் வரிகளில் SN சுரேந்தர், BS சசிரேகா பின்னணியில் ஒலித்த மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா என்ற பாடல் வெகு பிரபலமாகும். வெற்றி விழா என்ற திரைப்படத்தில் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு மறதி நிலையை அடையும் காவல்துறை அதிகாரி வெற்றிவேல் எனும் கமலஹாசனை காப்பாற்றும் மருத்துவர் சவுகார் ஜானகியின் உறவினராக, வெற்றிவேலை காதலித்து மனம் புரிபவராக ஷர்லி எனும் கதாபாத்திரத்தில் தோன்றிய சசிகலா இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் SPB சித்ரா பின்னணியில் ஒலித்த மாறுகோ மாறுகோ மாறுகி என்ற பாடலில் கமல்ஹாசனுடன் அற்புதமாக நடனமாடியிருப்பார். உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் என்ற திரைப்படத்தில் கார்த்திக்கின் இணையாக தோன்றிய சசிகலா அவர்கள் ஊர் மரியாதை என்ற திரைப்படத்தில் சரத்குமாரின் அக்காள் மகளாகவும் அவரது இணையாகவும் சற்று மாறுபட்ட நடிப்பில் அசரடித்திருப்பார். இவ்வாறு தமிழ் திரைப்படங்களில் நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தி வந்த சசிகலா அவர்களின் தோற்ற பொலிவு, நடிப்பு திறன் மற்றும் நடிப்பாற்றலை கண்ட தெலுங்கு திரையுலகம் அவரை நன்கு வரவேற்றது. இதன் அடிப்படையில் 1985 தாசரி நாராயணராவ் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான பிரம்மமுடி என்ற திரைப்படத்தின் மூலம் சசிகலா என்ற பெயர் மாற்றப்பட்டு ரஜினி என்ற பெயரில் தெலுங்கு திரை உலகில் அறிமுகமானார் சசிகலா. இவ்வாறு தெலுங்கு திரை உலகில் அறிமுகமானவர் அத்திரை உலக முன்னணி கலைஞர்களான சோபன் பாபு, ராஜேந்திர பிரசாத், நாகார்ஜுனா, பாலகிருஷ்ணா உள்ளிட்ட அனைவருடனும் தன்னுடைய நடிப்பால் வலம் வந்து சிறப்பிக்கப்பட்டதுடன் அத்திரை உலக ரசிகர்களின் பெரும் வரவேற்பினையும் நன்கு பெற்றார் சசிகலா. இதை போலவே 1984 பிரேம் நசீர் நடிப்பில் வெளியான இனக்கிள்ளி திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகில் அறிமுகமான சசிகலா மம்முட்டி உள்ளிட்ட மலையாள முன்னணி கலைஞர்களுடனும் நடிப்பால் சிறப்பித்தார். 1989 அம்பரீஷ் நடிப்பில் வெளியான
ஜெய் கர்நாடகா என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரை உலகிலும் அறிமுகமாகி விஷ்ணுவர்தன் உள்ளிட்ட கன்னட திரை உலக கலைஞர்களுடனும் நடிப்பால் சிறப்பித்தார். இவ்வாறு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என 160க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளவர் 1992 சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் KS ரவிக்குமார் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் சரத்குமார் நெப்போலியன் நடிப்பில் வெளியான ஊர் மரியாதை என்ற திரைப்படமே சசிகலா தமிழில் தோன்றி நடித்த இறுதிப்படம் என அறியப்படுகிறது. இவ்வாறு தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் திரைவாணி நட்சத்திரமாக ஜொலித்து வந்த சசிகலா அவர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் பார்த்த மணமகனான வெளிநாடு வாழ் இந்தியரான மருத்துவர் முல்லகிரி பிரவீன் என்பவரை 1998 திருமணம் புரிந்தார். இத்தம்பதிகளுக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். மகிழ்ச்சிகரமாக பயணிக்க வேண்டிய சசிகலா முல்லகிரி இல்லற வாழ்வானது பெரும் கருத்து வேறுபாடுகளால் மகிழ்ச்சியை தொலைத்துதான் போனது. இதனைத் தொடர்ந்து 10 வருட குடும்ப வாழ்வானது முடிவுக்கு வரும் பொருட்டு தம்பதிகள் இருவரும் பரஸ்பரம் பிரிந்தனர். இதன் பின்பு தனது பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் அவர்களின் வாழ்விற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு தாய்மையின் அடையாளமாக விளங்க ஆரம்பித்தார் திருமதி சசிகலா அவர்கள். பெற்றவர்கள் தன் மகளை மணமுடித்து கொடுக்கும் வேளையில் தன் மகளுக்கு அன்பின் வெளிப்பாடாக பெற்றோர் தரும் செல்வ வளங்களை முழுமையாக அவ்வேளையிலேயே தராமல் மகள் எவ்வாறு வாழ்கிறார் என்பதை நன்கு கண்காணித்த பிறகே, அதாவது குறைந்தபட்சம் 10 வருடங்கள் கழித்த பின்னரே தருவது மகளின் வாழ்விற்கு பெரிய பாதுகாப்பு மிக்க அரணாக அமையும் என்று பிரபல தெலுங்கு தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மேற்கண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டார் சசிகலா அவர்கள். திரைவாழ்வில் முன்னணி நாயகியாக வலம் வந்து ரசிகர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்ற திருமதி சசிகலா அவர்களுக்கு இல்லற வாழ்வு மகிழ்ச்சிகரமாக அமையாது போனதுதான் சோகமாகும். இருப்பினும் வாழ்க்கை போராட்டங்களை துணிவுடன் எதிர்கொண்டு தேர்ந்த அனுபவங்களை பெற்று தன்னுடைய 3 பிள்ளைகளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு தாய்மையின் சிறந்த அடையாளமாக தனது வாழ்க்கை பயணத்தில் பரிபூரண அமைதியுடன் பயணித்து வருகிறார் சசிகலா அவர்கள். இவ்வாறு தன் தேர்ந்த நடிப்பாற்றலாலும் நடன திறமையாலும் தென்னிந்திய ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து வாழ்ந்து வரும் திருமதி சசிகலா அவர்கள் வளம் நிறைந்த நலத்துடன் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த வாழ்வுடன் தனது அன்பு பிள்ளைகளுடன் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி, இது போன்ற மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்திட பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றொரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.